தேசிய நெஞ்சங்களுக்கு வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னை விஜயம் செய்து தியாகராய நகர் பகுதியில் உள்ள பனகல் பார்க்கில் தொடங்கி தேனாம்பேட்டை வரையில் இன்றைக்கு ரோட் ஷோ நடத்தினார். 3 வேட்பாளர்களுக்கு வட சென்னை, மத்திய சென்னை மற்றும் தென் சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு தாமரை சின்னத்தில் ஆதரவு கோரி இன்று ரோட் ஷோ நடத்தினார். எனக்கு இன்றைக்கு பார்த்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் என்பதை நினைவுபடுத்தியது என்பதை ஆணித்தரமாக செவிலில் அறைந்தது போன்று என் மனதில் பட்டது. அதற்கு ஒரு காரணம், நான் என்னை நானே பாராட்டிக் கொள்வதற்காக சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக ஒரு 13-14 தேர்தல் தாமரை சின்னத்திற்காக நான் வேலை செய்துள்ளேன். எந்த தேர்தலிலும் இல்லாத ஒரு எழுச்சி, ஒரு தன்னெழுச்சியான மக்கள் எழுச்சி 2014 தமிழகத்தில் ஓரளவுக்கு இருந்தது. அந்த 2014 தேர்தலில் இருந்த தன்னெழுச்சியான எழுச்சியை தாண்டி இந்த தேர்தலில் மிகவும் அபரிமிதமான உத்வேகமான மக்கள் ஆதரவை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த ஆதரவை நான் பார்த்த அதே தருணத்தில் என் மனமானது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது. 2004ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட்டது. அப்பொழுது தென் சென்னையில் பதர் செய்தும், வட சென்னையில் மறைந்த சுகுமாரன் நம்பியார் அன்றைக்கு மாநில பொருளாளராக, தேசிய பொருளாளராக பல்வேறு தளங்களில் இயங்கிய வில்லன் நடிகன் எம்ஆர் நம்பியாரின் மகன் சுகுமாரன் நம்பியார் வட சென்னையில் போட்டியிட்டார். கூட்டணிக்கு ஆதரவு வேண்டி சென்னை தீவுத்திடலில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்தது. முக்தர் அப்பாஸ், சையத் ஷானாஸ் ஹுசைன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். சையத் ஷானாஸ் ஹுசைனை நான் தான் மேடைக்கு அனுப்பி வைத்தேன். அந்த கூட்டத்தில் ஒரு இந்த செத்தவங்கையில் வெத்தலைவாக்கு கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எழுச்சியே இல்லாமல், ஒரு சொரணையே இல்லாமல், ஒரு பெருத்த ஒரு சுணக்கம் இருந்தது. அந்த சுணக்கத்தை என்னுடன் இருந்த சில பல நண்பர்கள், இன்றைக்கு அதில் தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் மட்டும்தான் இன்றைக்கு ஃபீல்டில் உள்ளார். ஒரு சில நபர்களுடன் MK ரவிச்சந்திரன், டால்பின் ஸ்ரீதர் போன்ற மிக நெருக்கமான நண்பர்களுடன், அண்ணன் H ராஜா, பொன் ராதாகிருஷ்ணனும் இதே கருத்தை பகிர்ந்து கொண்டேன். மிகவும் சுணக்கமாக இருக்கின்றார்கள் நம் தொண்டர்கள், கூட்டணி கட்சியினரும் உற்சாகம் இல்லை என்று சொன்னேன். அதற்கு காரணம் அன்றைக்கு தமிழகத்தில் நிலவிய அரசியல் காரணம். இந்த வீடியோவை பார்க்குறேன் யாராவது தயவு செஞ்சு பாஞ்சு வந்துடாதீங்க. அப்போ மோடி மட்டும்தானா, வாஜ்பாய், அத்வானி அவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை விட எனக்கு அத்வானியோடையும் நல்ல பழக்கம் உண்டு. வாஜ்பாயோட நான் வாக்கிங்கும் போயிருக்கேன் புரசவாக்கம் பகுதியில். அதனால் நீங்கள் யாரும் எனக்கு வகுப்பெடுக்க வேண்டாம். நான் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில், அன்றைக்கு கூட்டணி அமைந்த சூழ்நிலையில் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை 2004 இருந்தது. நமக்கும் பெரிய அளவில் ஆதரவு தளம் இல்லாமல் தமிழகத்தில் இருந்தது. நம்முடன் கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் அற்றிய குளத்து பறவை போல் நாம் ஆட்சியில் இருக்கும் வரை இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம், வைகோபாலசாமி போன்ற கட்சிகள் எல்லாம் அப்படியே ஜம்ப் அடித்து ஆண்டனியோ மைனோவின் சோனியா காந்தியின் பாதங்களில் சரணடைந்தார்கள். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையானது ஒரு உற்சாகமே இல்லாமல் மொரைல் டவுன் ஆயின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழனுக்கு புரியணும்னா மொரைல் டவுன் ஆயின்னு, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 2024 ஆனது 14 இருந்த எழுச்சியை காட்டிலும் ஒரு 100 மடங்கு எழுச்சி. நான் இந்த வீடியோலேயே ஒரு சில வீடியோக்களை இணைக்கிறேன். அண்ணாமலை ஒரு சிறு கல் அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைச்சது, அந்த சிறு கல் எந்த மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்றது இப்போ நம்ம ஃபீல்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை வெறும் ஒரு தனி நபர் கிடையாது. அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. அது இளைஞர்கள் மட்டும் கிடையாது, வயதானவர்கள், முதியவர்கள், சிறுவர்கள் அனைவருமே இருக்காங்க அதில். ஆகவே இது மாற்றத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். மாற்றம், முன்னேற்றம் என்று அன்னைக்கு எதிர்பார்த்தோம். இன்னைக்கு அன்னைக்கு மாற்றம், முன்னேற்றம் அப்படின்றத நாம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு போய் கொடுக்க போகிறது. இப்போ மாத்திரம் கிடையாது, இது 2026 எலெக்ஷன்லேயே இது கண்டிப்பாக ஒலிக்கும். அப்போ கண்டிப்பாக திராவிட கட்சிகள் இருக்கும் இடம் தேடி எல்லாரும் அலைய வேண்டியதாக இருக்கும். அண்ணாமலை அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை
அண்ணாமலை அப்படின்றது வந்து ஒரு சின்ன வேவ் கிடையாது, அது பெரிய அலை. சுனாமி வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு பூகம்பம் வரும், அந்த பூகம்பம் தான் அண்ணாமலை. அந்த பூகம்பம் அண்ணாமலை வந்து ஒரு சுனாமி வேவா மாறி இன்னைக்கு நாம இந்த இடத்துல இப்ப எல்லாரும் கூடியிருக்கோம். அந்த சுனாமியில் அழிய போறது திராவிட கட்சிகள் நம்ம மக்களை பிரிச்சு ஜாதி வாரியா எல்லாம் பிரிச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்க வந்து கற்றுக்க போற மிகப்பெரிய பாடம் வந்து அரசியல்ல வந்து நீங்க எல்லாரையும் அணைச்சிக்கிட்டு போகணும், எல்லாரோட முன்னேற்றமும் தான் தேவை. நாடு அதுக்கப்புறம் தான் வீடு அப்படின்னு எம்ஜிஆர் பாடியிருப்பார். அதை இவங்க மறந்துட்டாங்க. அந்த மறந்ததோட விளைவு
நான் சாதாரணமாக அந்த படித்த மேட்டுக்குடியில் உள்ளவர்களை மிக கடினமாக பொதுத்தளங்களிலேயே விமர்சித்துள்ளேன். காரணம் என்னவென்றால், மோடி இஸ் கிவிங் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அண்ணாமலை இஸ் த பெஸ்ட் மேன், பொன் ராதாகிருஷ்ணன் ஹேஸ் டெலிவர்ட் குட் திங்ஸ், ஹெச் ராஜா டாக்ஸ் லாஜிக்கலி, டாக்டர் தமிழிசை ஷீ நரேட்ஸ் எக்ஸலன்ட்லி எலோக்வென்ட்லி அப்படிலாம் நம்மளை பாராட்டுவான். ஆனால் இப்படிலாம் பாராட்டிட்டு ஓட்டை மட்டும் ரெட்டையிலைக்கு போட்டுட்டு இருந்தான். இல்லை மக்கள் நீதி மையம் எவனாவது ஒருத்தன் வருவான், அவனுக்கு போய் ஓட்டை குத்திட்டு இருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு பாண்டி பஜாரில் பனகல் பார்க்கிலிருந்து தேனாம்பேட்டை வரை இரு மரங்கிலும் நான் யாரை கடுமையாக விமர்சித்து பேசினேனோ பொதுத்தளங்களில் அவர்கள் அனைவரும் இன்றைக்கு மோடிக்காகவும் இளம் சிங்கம் அண்ணாமலைக்காகவும் களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவில் நம் வீட்டு கல்யாணத்தில் எப்படி கூத்தாடுவார்களோ கொண்டாடுவார்களோ அதை போன்று ஆர்வத்தின் மிகுதியில் உற்சாகத்தின் எல்லையில் ஆனந்த களிப்பில் இருந்தார்கள். இது ஒரு மிக 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 நல்ல பாசிட்டிவ் சைன் ஆஃப் பிஜேபி ஃபார் தமிழ்நாடு. இது 2024 என்பது ஒரு தொடக்கம். இதற்கான இப்பொழுது விதை போடப்பட்டுள்ளது. இந்த விதையானது மெல்ல 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 முளைத்து 2026, 29 போன்ற தேர்தல்களில் கண்டிப்பாக நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி தேசிய நெஞ்சங்களுக்கும் இந்து இயக்கங்களுக்கு பல்வேறு வருடங்களாக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றுபவர்களுக்கும் ஈடுபாட்டுடன் பணியாற்றும் தேசிய நெஞ்சங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக வருங்காலம் அமைய இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு வந்த அனைவரும் தன்னெழுச்சியாக வந்தார்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு சில இந்த எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கக்கூடிய முற்பட்ட சமுதாயத்தினர் பல பேரை நான் அணுகி அவர்களிடம் நேரில் பேசி பல்வேறு சங்கங்களை ஜாதி சங்கங்கள் உட்பட பலரிடம் நேரடியாக பேசி அவர்களிடம் நான் வேண்டுகோள் வைத்து அவர்கள் அவருடைய அனைத்து குழுக்களிலும் பகிர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய பங்களிப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் உதவிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீங்கள் எப்படி உற்சாகமாக களத்திற்கு வந்தீர்களோ நீங்கள் அனைவரும் வருகின்ற 19ஆம் தேதி காலையில முதல்ல கிளம்பி நீங்க வீட்டில் காப்பி குடிக்கிறீங்களோ இல்லையா, டீ குடிக்கிறீங்களோ இல்லையா, டிஃபன் சாப்பிட்றீங்களோ இல்லையா, பழைய சாப்பிட்றீங்களோ இல்லையா, நேரா போய் தாமரை சின்னத்தில் எங்கெங்கெல்லாம் பாஜக போட்டியிடுகின்றதோ அங்கெல்லாம் தாமரை சின்னத்திலும் கூட்டணி கட்சிக்காக மாம்பழம், பலாப்பழம், சைக்கிள் மற்றும் குக்கர் போன்ற நம்முடைய ஆதரவு கட்சிகளுக்கும் அந்தந்த சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாது, நீங்கள் வாக்களித்ததோடு மட்டும் நிறுத்தாமல் உங்கள் அக்கம் பக்கங்களில் உள்ளவர்களை இன்னைக்கு லீவு தானே, வெள்ளிக்கிழமை நம்ம ஒன்றும் ஊருக்கு போயிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி இல்லை திங்கக்கிழமை கற்கல்ல வந்தால் நம்ம ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது போனாங்கன்னா உனக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த தேசத்தை காக்க வேண்டிய கடமை மோடியும் அண்ணாமலையும் எப்படி முன்னெடுக்கின்றார்களோ அதே போன்று உனக்கும் கடமை உள்ளது. அந்த கடமை நிறைவேற வேண்டும் என்றால் நீ பாஜகவிற்கும் பாஜக கூட்டணிக்கும் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து விட்டு எங்கே வேண்டுமானாலும் செல் என்று உரிமையுடன் அவர்களுடன் சண்டையிடுங்கள், உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பேசுங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற தேர்தலில் நாம் அனைவரும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும், பாஜகவின் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பிரதமர் 3வது முறையாக பதவியேற்க முடியும். இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களின் எடுத்துக்கொண்டுள்ள சீரிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். எனவே அனைத்து தேசிய நெஞ்சங்களையும், படித்தவர்களையும், பண்பாளர்களையும், படிக்காதவர்களையும், பாமரர்களையும், என்னை போன்ற விவசாயிகளையும், உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் கனிவுடன் கேட்டுக்கொள்வது, கண்டிப்பாக வாக்களிக்க செல்லுங்கள். இன்றைக்கு எப்படி உற்சாகமாக நீங்கள் மோடியின் ரோட் ஷோவிற்கு வந்து ஆதரவு தெரிவித்து எப்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றியாக்கினீர்களோ, எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்து ஆடி பாடி கழித்து உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஆர்ப்பரித்து நீங்கள் எனக்கு பார்க்கறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருந்தது. இது வெற்றியின் முதல் படி கூட இல்லை. ஒரு நம்ம இங்கேருந்து காசிக்கு போனோம்னா ட்ரெயின் புக் பண்ணி அந்த ட்ரெயினில் ஏறி போவோம், ட்ரெயின் டிக்கெட்டு தான் புக் பண்ணதான் நான் நினைச்சுக்கிறேன். அப்படி போன்ற ஒரு மனோநிலையிலேயே களிப்பில் நான் திளைக்கின்றேன். இதை நாம் வெற்றிக்கனியை பறித்து மோடிஜிக்கு காணிக்கையாக வேண்டும், காணிக்கையாக அளிக்க வேண்டும். பாரத தாயை உலக அரங்கில் உயர்த்தியே தீருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவதற்கு இந்த முதல் படியை பயன்படுத்தி வருகின்ற தேர்தலில் வாக்களித்து நம்மை எதிர்க்கும் எதிரிகளையும் நமக்கு துரோகம் செய்த
நக்கிகளையும் தோற்கடிக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பாடம் புகட்ட வேண்டும் என்றால், கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாக்களிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் வீட்டிலும் அண்டை அயலார்களையும் பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்காரர்களையும் கண்டிப்பாக நீங்கள் தாமரைக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மோடிஜி பிரதமராவார். அண்ணாமலை எடுத்துக்கொண்டுள்ள ஒரு மிகச்சிறந்த பணிக்கு, கடினமான பணிக்கு, இந்த கடினமான பணிக்கு நானும் என்னால் ஆன ஒரு சிறிய பங்களிப்பை செய்கின்றேன் என்று நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.